சரி, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஒரு ஆசா என்கிற ராஜா தேவனை நோக்கி அழகான ஒரு ஜெபம் செய்கிறார். கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இவர் யூதா தேசத்தினுடைய ராஜாவாக இருந்தார் ஆசா. இவர் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற ஒரு மனிதர். இவருக்கு விரோதமா எத்தியோப்பியா தேசத்திலிருந்து அந்த ராஜா இராணுவத்தோட இவரை தாக்குவதற்காய் வருகிறான். 10 லட்சம் பேர் அவனுடைய இராணுவத்தில். 10 லட்சம். நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. 10 லட்சம் இராணுவ வீரர்களோட, வயத்தில் எழுதியிருக்கிறது, 10 லட்சம் இராணுவ வீரர்களோட ரத படைகளோட வருகிறான். அதை கேட்ட உடனே ஆசாவுக்குள்ள ஒரு பயம் வருகிறது. ஏன்னா அவனுடைய சேனை அவ்வளவு பெருசா இருக்கு. 10 லட்சம் போர் வீரர்களோட சேனையோட வருகிறான், ரதங்களோட கூட வருகிறான். அப்போ இவனால அவனை எதிர்த்து நின்று ஜெயிக்க திராணி கிடையாது. இவங்க படையில அவ்வளவு ஆட்களும் கிடையாது. அந்த படையை எதிர்த்து ஜெயிக்க கூட திராணியும் இல்லை. அந்த சமயத்துல தான் சேனைகளின் கர்த்தரை நோக்கி ஆசா ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, எனக்கு விரோதமா இவ்வளவு பெரிய சேனை வருகிறது. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். இந்த 10 லட்சம் பேர் வருகிற இந்த இராணுவத்தை சிதறடிப்பது உமக்கு லேசான காரியம். என்னால முடியாது, எங்களால முடியாது, ஆனால் உமக்கு அது லேசான காரியம், பெரிய விஷயமே கிடையாது. அப்படின்ற நேரத்துக்குள்ள 10 லட்சம் இராணுவ வீரர்களை நீர் விரட்டி அடிப்பீர் ஆண்டவரே. ஒரு அழகான விசுவாசமுள்ள ஜெபம். தன்னை சார்ந்து கொள்ளாதபடி, தன் திறமை சார்ந்து கொள்ளாதபடி கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு அற்புதமான ஜெபம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு எத்தியோப்பியரை மடங்கடித்து ஆசாவுக்கு ஜெயம் கொடுத்ததான் சரித்திரம். உண்மையாக இஸ்ரவேல் தேசத்துல நடந்த ஒரு சம்பவம். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிறவங்க, பொல்லாதவங்க, பெரியவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க, பவர்ல இருக்கிறவங்க, ஐயோ அவங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம், அந்த மாதிரி ஆட்கள் எழும்பி நிற்கிறாங்க. என்ன செய்வதுன்னு பயப்படுறீங்களா? பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம். அவர் நினைச்சா அவங்களுக்கு விரோதமா எழும்புகிறவளை சிதறடித்து போடுவார். அவங்களுடைய பலனை பார்க்காதங்க, அவங்களுடைய பெரிய கூட்டத்தை பார்க்காதங்க. உங்க கூட இருக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. அவருக்கு ஒரு சேனை இருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு சேனை. இவங்கிட்ட 10 லட்சம் தானே, கோடான கோடி தேவதூதர்கள் இருக்கிறாங்க. கர்த்தருடைய சேனை இதை விட பிரம்மாண்ட பெரியது. அவருடைய சேனையை மிஞ்சுவதற்கு இந்த உலகத்துல எந்த சேனையால முடியாது. உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளின் இராணுவம் ஒன்று சேர்ந்தா கூட தேவனுடைய இராணுவத்திற்கு ஈடாக முடியாது. கோடான கோடி தூதர்கள் அவருடைய சேனையில் இருக்கிறாங்க. அதனாலதான் அவருக்கு பெயர் சேனைகளின் கர்த்தர் என்பது. காட் ஆஃப் ஆர்மி. அவர் சேனைகளின் கர்த்தர். விசுவாசிங்க, எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் சேனைகளின் கர்த்தர். அவருக்கு கோடான கோடி தேவ தூதர்கள் சேனையில் இருக்கிறாங்க. அதனால எனக்கு விரோதமா எழும்பி வராள் எவ்வளவு பெரிய ஆளாவும் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கூட்டமாவும் இருக்கட்டும், தேவன் அதை சிதறடிப்பார். எனக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசித்து ஜெபிச்சு பாருங்க. எதிரா வந்தவங்க காணாமல் போயிருவாங்க. அப்படியே சொல்லுங்க, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது கர்த்தாவே உமக்கு லேசான காரியம். நீர் இந்த சூழ்நிலையில எனக்கு உதவி செய்யும், இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யும். நான் விசுவாசிக்கிறேன், அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.